ஓம் சாந்தி. ஜூலை 22, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தூய்மையே உங்கள் கல்வியின் அஸ்திவாரம். தூய்மை உள்ள பொழுது மாத்திரமே யோக சக்தியால் உங்களை நிரப்பிக்கொள்ள முடியும். யோக சக்தி உள்ள பொழுதே அந்த சக்தி உங்கள் வார்த்தைகளில் இருக்க முடியும். கேள்வி: எத்தகைய முழு முயற்சியை குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டும்? பதில்: உங்கள் தலை மீதுள்ள பாவ சுமையை அகற்றுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்தால் மிகவும் பாரதூரமாக விழுந்து விடுவீர்கள். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளை அவதூறு செய்தாலோ அல்லது அவர்களுக்கு மற்ற சிரமங்களை விளைவித்தாலோ பெருமளவு பாவத்தை சேர்த்துக் கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் இந்த ஞானத்தை கேட்பதிலோ அல்லது அதை எடுத்து உரைப்பதிலோ எவ்வித நன்மையும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாகி தூய உலகின் அதிபதிகள் ஆகலாம் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். ஸ்வர்க்கமாகிய தூய உலகமானது விஷ்ணு பூமி என்றும் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் உருவமானது லக்ஷ்மி நாராயணனின் இணைந்த ரூபத்தை சித்தரிக்கிறது. இதனாலேயே அவ்வாறு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் விஷ்ணுவை வழிபடும் பொழுது அவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் மகாலட்சுமியையும் வழிபடுகின்றனர். எனினும் அவர் யார் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். பாபா இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பல்வேறு வழிகளிலும் விளங்கப்படுத்துகின்றார். இதை மிக நன்றாக கிரகியுங்கள். பரமாத்மாவிற்கு அனைத்தும் தெரியும் எனவும் நாங்கள் செய்வது நல்லதோ தீயதோ அவர் அவை அனைத்தையுமே அறிவார் என்றும் சிலர் நம்புகின்றனர். அதுவே குருட்டு நம்பிக்கை என்னும் உணர்வு என அழைக்கப்படுகிறது. கடவுள் இந்த விஷயங்களை பற்றி அறிய மாட்டார். கடவுளே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற தூய்மையாக்குபவர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் அவர்களை தூய்மையாக்கி பின்னர் அவர்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். நன்றாக கற்பவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் இதயத்திலும் என்ன உள்ளது என தந்தை அறிவார் என எண்ணாதீர்கள். அது விவேகமின்மை எனப்படுகிறது. மனிதர்கள் என்ன செயல்களை செய்தாலும் அவை நல்லதாயினும் தீயதாயினும் அவ்வாறான பிரதி பலனை நாடகத்தின்படி நிச்சயமாக பெறுகின்றார்கள். தந்தைக்கு அதனுடன் தொடர்பு இல்லை. எவ்வாறாயினும் பாபா அனைத்தையும் அறிவார் என நீங்கள் ஒரு பொழுதும் எண்ணக்கூடாது. விகாரத்தில் ஈடுபட்டு தொடர்ந்தும் பாவம் செய்து கொண்டு இங்கே வருகின்ற அல்லது நிலையங்களுக்கு செல்கின்ற பலர் உள்ளார்கள். எப்படியோ பாபா அறிவார் என அவர்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் பாபா கூறுகின்றார், நான் அந்த வியாபாரத்தை செய்வதில்லை. ஜானி ஜனன்கார், அதாவது உள்ளே இருக்கின்ற ரகசியங்களை அறிந்தவர் என்ற வார்த்தையை அவர்கள் புரிந்து கொண்ட விதம் தவறானது. பல பிறவிகளின் பல பாவங்கள் உங்கள் தலை மீது உள்ளதால் வந்து உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்குமாறு சொர்க்க அதிபதிகள் ஆக்குமாறும் நீங்கள் தந்தையை அழைக்கின்றீர்கள். இப்பிறவியின் பாவங்களும் உள்ளன. நீங்கள் இப்பிறவியில் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். பலர் தூய்மை ஆகுவதை மிகவும் சிரமமாக பார்க்கும் அளவிற்கு அத்தகைய பாவங்களை செய்துள்ளனர். தூய்மை ஆகுவதே பிரதான விஷயமாகும். இந்த கல்வி மிக இலகுவானது. ஆனால் எவ்வாறு பாவ சுமையை அகற்றுவது என்ற முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். பெருமளவு பாவம் செய்வதன் மூலம் பெருமளவு அவசேவை செய்கின்ற பலர் உள்ளனர். அவர்கள் பிரம்மா குமாரிகளின் ஆசிரமத்திற்கு பல சிரமங்களை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு செய்வதனால் அவர்கள் பெருமளவு பாவத்தை சேர்த்துக் கொள்கின்றனர். மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதனால் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. யோகத்தின் மூலம் மாத்திரமே பாவங்கள் அழிக்கப்பட முடியும். அனைத்திற்கும் முதலில் யோகத்திற்கு முழு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது மாத்திரமே அம்பு ஒருவரை தாக்கும்.
நீங்கள் முதலில் தூய்மையாகி யோகத்தை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்கள் வார்த்தைகளில் அந்த சக்தி இருக்க முடியும். இல்லாது விட்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அம்பு அவர்களை தாக்காது. எனவே அது அவர்களின் புத்தியில் புக முடியாது. பல பிறவிகளின் பாவங்கள் உள்ளன. இப்பொழுது செய்யப்படுகின்ற பாவங்கள் முன்னைய பல பிறவிகளில் செய்யப்பட்ட பாவங்களை விடவும் மிகவும் பெரியதாகின்றன. இதனாலேயே கூறப்படுகிறது, சத்குருவை அவதூறு செய்பவர்களால் தங்களின் இலக்கை அடைய முடியாது. அந்த ஒரே ஒருவரே உண்மையான பாபாவும் உண்மையான ஆசிரியரும் உண்மையான குருவும் ஆவார். தந்தை கூறுகின்றார், பிரம்மா குமாரிகளுக்கு அவதூற்றை ஏற்படுத்துபவர்களும் பெருமளவு பாவத்தை சேர்த்துக் கொள்வார்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் தூய்மையாக வேண்டும். சிலர் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதில் பெருமளவு ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் 1% பெறுமதியான யோகம் கூட அவர்களிடம் இல்லை. எனவே அங்கே என்ன நன்மை இருக்கும்? தந்தை கூறுகின்றார், நினைவின் மூலம் தூய்மையாகுவதே பிரதான விஷயம். மக்கள் தூய்மையாகுவதற்காக அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தடுமாறி திரிந்து பெருமளவில் அனாவசியமாக ஓசை எழுப்பும் பழக்கத்தை விருத்தி செய்துள்ளனர். அவர்கள் கடவுளை பிரார்த்தனை செய்கின்றனர். ஆனால் கடவுளுக்கு செவிகள் கிடையாது. எவ்வாறு அவர் செவிகள் அல்லது வாய் இல்லாமல் எதையாவது கேட்கவோ அல்லது கூறவோ முடியும்? அவர் அவ்யக்தமானவர், அதாவது சூட்சுமமானவர். அவை அனைத்தும் குருட்டு நம்பிக்கையாகும். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் பாவங்களை அழிப்பீர்கள். இவர் என்னை பெருமளவில் நினைவு செய்கின்றார் அல்லது அவர் என்னை மிகவும் குறைந்த அளவே நினைவு செய்கின்றார் என தந்தை அனைத்தையும் அறிவார் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த அட்டவணையை பார்க்க வேண்டும். தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார், நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்கள் பாவங்களை நீங்கள் அழிப்பீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என்றும் அவர் உங்களிடம் கேட்கின்றார். இதை உங்களின் நடத்தையிலிருந்தும் பார்க்க முடியும். நினைவை தவிர வேறு வழிகளால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. நீங்கள் ஒருவருக்கு ஞானத்தை எடுத்துரைப்பதனால் உங்கள் பாவங்களும் அந்த நபரின் பாவங்களும் அழிக்கப்படும் என்றில்லை. இல்லை, நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். தூய்மை ஆகுவதே பிரதான விஷயம். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகிவிட்டதால் எந்த பாவத்தையும் செய்யாதீர்கள். இல்லாது விட்டால் நீங்கள் பாரதூரமாக வீழ்ந்து விடுவீர்கள். பின்னர் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடம் முற்றிலுமாக இருக்க முடியாது. ஒரு கண்காட்சியில் நீங்கள் பலருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது நீங்கள் பெருமளவு சேவை செய்துவிட்டதாக எண்ணி மிகவும் சந்தோஷப்படுகின்றீர்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் குறைந்தபட்சம் நீங்கள் தூய்மையாக வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். பலர் நினைவில் சித்தியடைவதில்லை. இந்த ஞானம் மிக இலகுவானது. நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற கல்விகளில் அவர்கள் கணிதத்தை கற்று அதிகளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அவர்கள் எதை சம்பாதிப்பார்கள்? ஒருவர் கற்கும் பொழுதே மரணித்துவிட்டால் அக்கல்வி முடிவடைந்து விடுகிறது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடிகின்றது. நீங்கள் தூய்மையாகாமல் உங்கள் பாவங்களை அழிக்காதிருப்பதால் பெருமளவு தண்டனை கிடைக்கும். உங்கள் நினைவு எப்படியோ பாபாவை சென்றடைகிறது என்று நினைக்காதீர்கள். அதனை குறித்து பாபா என்ன செய்வார்? நீங்கள் பாபாவை நினைவு செய்தால் தூய்மையாகின்றீர்கள். இதை குறித்து பாபா என்ன செய்ய வேண்டும்? பாபா மிகவும் நல்லது என்று உங்களுக்கு கூறுவாரா? பல குழந்தைகள் தந்தையின் நிலையான நினைவை கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அவர்கள் கூறுகின்றார்கள், அவரை தவிர வேறு யாரு எனக்கு இருக்கின்றனர்? அவர்கள் இவ்வாறாக தொடர்ந்தும் பொய் பேசுகின்றனர். நினைவிற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. தாங்கள் பாபாவை நினைவு செய்கின்றோமா இல்லையா என்பதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதுள்ளது.
அறியாமையினால் தாங்கள் எப்பொழுதும் நினைவில் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். எவருமே முயற்சி செய்யாமல் உலக அதிபதியாகி உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் நினைவு சக்தியை கொண்டிருக்கும் பொழுது மாத்திரமே உங்களால் சேவை செய்ய முடியும். பின்னர் நீங்கள் எந்த அளவிற்கு சேவை செய்துள்ளீர்கள் என்றும் எத்தனை பிரஜைகளை உருவாக்கி உள்ளீர்கள் என்றும் பார்க்கப்படும். அதற்கான கணக்கு இருக்க வேண்டும். நான் எத்தனை பேரை எனக்கு சமமாக ஆக்கியுள்ளேன். நீங்கள் முதலில் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். பின்னரே உங்களால் ஓர் ராஜ அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். தற்பொழுது அவை எதுவும் இல்லை. நீங்கள் யோகத்தில் நிலைத்திருந்து அந்த சக்தியால் உங்களை நிரப்பும் பொழுது மாத்திரமே அம்பு ஒருவரை மிக சரியாக தாக்கும். பீஷ்ம பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் இறுதியில் ஞானத்தை பெற்றதாக மகாபாரத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆத்மாவிலிருந்து தூய்மையின்மை முழுவதும் அகற்றப்பட்டு அந்த ஆத்மா சதோபிரதான் ஆகும் பொழுது அந்த ஆத்மாவில் சக்தி இருப்பதுடன் அம்பும் விரைவில் மற்றவர்களை தாக்கும். பாபாவிற்கு அனைத்தும் தெரியும் என ஒருபொழுதும் எண்ணாதீர்கள். பாபாவிற்கு எதையும் அறிந்து கொள்வதற்கான அவசியம் என்ன உள்ளது? எதையாவது செய்பவர்கள் அதற்கான வெகுமதியை பெறுகிறார்கள். பாபா ஒரு பற்றற்ற பார்வையாளராக அனைத்தையும் தொடர்ந்தும் பார்க்கின்றார். சிலர் பாபாவிற்கு எழுதுகின்றனர், பாபா, நான் சேவை செய்வதற்கு இன்னென்ன இடத்திற்கு சென்றேன். பாபா கேட்கின்றார், அனைத்திற்கும் முதலில் நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்களா? மற்ற அனைவரிடமிருந்தும் உங்கள் தொடர்பை துண்டித்து ஒரே ஒரு தந்தையுடன் உங்களை இணைத்துக் கொள்வதே நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயமாகும். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர் ஆக வேண்டும். நீங்கள் வீட்டில் வாழும் பொழுதும் இவ்வுலகையும் உங்கள் சரீரத்தையும் பழையதாகவே கருத வேண்டும். அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது. நாங்கள் தந்தை மீதும் அவரது ஆஸ்தி மீதும் மாத்திரமே அக்கறை கொண்டுள்ளோம். உங்களை வீட்டில் குடும்பத்துடன் வசிக்க வேண்டாம் என்றோ அல்லது எவருடனும் பேச வேண்டாம் என்றோ பாபா உங்களுக்கு கூறவில்லை. தாங்கள் ஒருவரின் திருமணத்திற்கு செல்லலாமா என சிலர் பாபாவிடம் கேட்கின்றனர். பாபா கூறுகின்றார், நீங்கள் செல்லலாம். அங்கே சென்று சேவை செய்யுங்கள். உங்கள் புத்தியின் யோகம் சிவ் பாபாவுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நினைவு சக்தியால் மாத்திரமே பல பிறவிகளின் பாவங்கள் எரிக்கப்பட முடியும். நீங்கள் இங்கும் தொடர்ந்தும் பாவம் செய்வீர்களாயின் பெருமளவு தண்டனை கிடைக்கும். தூய்மையாகும் நேரத்தில் விகாரத்தின் காரணமாக ஒருவர் வீழ்ந்துவிட்டால் அவர் மரணித்து விடுகின்றார். அவர் முற்றும் முழுவதுமாக நொறுங்கி விடுவார். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாததால் பெருமளவு இழப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் பெறப்பட வேண்டும். சிலர் யோகம் செய்ய முடியாத அளவிற்கு அத்தகைய பாவங்கள் செய்கின்றனர். அவர்களால் நினைவில் இருக்க முடியாதுள்ளது. பின்னர் அவர்கள் மற்றவர்களிடம் சென்று கடவுள் வந்துவிட்டார் என்றும் அவரிடம் சென்று அவரது ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினால் மற்றவர்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள். அம்பும் அவர்களை தாக்காது. பக்தர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குமாறும் அதை விரும்பாதவர்களிடம் அவற்றை வீணாக்க வேண்டாம் என்றும் பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். இல்லாதுவிட்டால் இது அதிக அவதூறுகளையே ஏற்படுத்தும். சில குழந்தைகள் பாபாவிடம் கேட்கின்றனர், நான் தானம் செய்யும் பழக்கத்தை கொண்டுள்ளேன். நான் இப்பொழுது இந்த ஞான மார்க்கத்தில் இருப்பதால் என்ன செய்ய வேண்டும்? பாபா உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். குழந்தைகளே, ஏழைகளுக்கு தொடர்ந்தும் தானம் செய்வதற்கு பலர் உள்ளனர். ஏழைகள் பட்டினியால் மரணிக்க மாட்டார்கள். சமய ஃபக்கீர்களிடம் கூட பெருந்தொகையான பணம் உள்ளது. எனவே உங்கள் புத்தி அத்தகைய விஷயங்கள் அனைத்திலும் இருந்து அகற்றப்பட வேண்டும். தானங்கள் கொடுப்பதை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொடர்ந்தும் அத்தகைய செயல்களை செய்கின்ற பலர் உள்ளனர். கேட்கவும் வேண்டாம். தங்கள் தலை மீதுள்ள பாவ சுமைகளை அதிகரிப்பதை ஏனும் அவர்கள் உணராமல் உள்ளனர். இந்த ஞான மார்க்கம் என்பது வெறும் வேடிக்கையும் விளையாட்டுகளும் அல்ல. தர்மராஜும் தந்தையுடன் இருக்கின்றார். தர்மராஜிடமிருந்து பெருமளவு தண்டனையை அனுபவிக்க நேரிடும். கூறப்படுகிறது, தர்மராஜ் இறுதி கணக்கை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே தெரிய வரும்.
பல பிறவிகளுக்கான தண்டனையை அனுபவிக்க அதிக நேரம் எடுக்காது. ஒருவர் காசியில் தன்னை அர்ப்பணிக்கின்ற உதாரணத்தையும் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அது பக்தி மார்க்கம். ஆனால் இது ஞான மார்க்கமாகும். மனிதர்களை அர்ப்பணிப்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்நாடகம் ஏன் உருவாக்கப்பட்டது என்றோ அல்லது நாங்கள் ஏன் சக்கரத்தினுள் கொண்டு வரப்பட்டோம் என்றோ கேட்காதீர்கள். அனைவரும் தொடர்ந்தும் சக்கரத்தினுள் வர வேண்டும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நீங்கள் சக்கரத்தினுள் வந்திருக்காது விட்டால் உலகமே இருந்திருக்காது. அனாதியான முக்தி இருக்க முடியாது. பிரதானமானவர் கூட அனாதியான முக்தியை கொண்டிருக்க முடியாது. சக்கரம் 5000 வருடங்களின் பின்னர் அதே போன்று சுழலும். இது நாடகத்தில் உள்ளது. மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவதாலோ அதை கொடுப்பதாலோ எவராலும் ஓர் அந்தஸ்தை பெற முடியாது. முதலில் நீங்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாக வேண்டும். பாபாவிற்கு அனைத்தும் தெரியும் என எண்ணாதீர்கள். அனைத்தையும் அறிந்து பாபா என்னதான் செய்வார்? அனைத்திற்கும் முதலில் ஆத்மாவாகிய நீங்கள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப என்ன செய்கின்றீர்கள் என்பதையும் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தையும் பாபா அறிந்து கொள்வதனால் என்ன நன்மை கிடைக்கும்? நீங்கள் என்ன செய்தாலும் அதற்குரிய பலனை பெறுகின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு செயற்படுகின்றீர்கள் என்பதிலிருந்தும் உங்கள் சேவையிலிருந்தும் நீங்கள் நல்ல சேவை செய்கின்றீர்களா என பாபாவால் கூற முடியும். தந்தைக்கு உரியவராகிய பின்னரும் இன்னார் பல பாவ செயல்களை செய்துள்ளனர். எனவே அவர் கொடுக்கின்ற ஞானத்தில் சக்தி கிடையாது. இந்த ஞான வாள் நினைவு சக்தி என்ற கூர்மையை கொண்டிருக்க வேண்டும். யோக சக்தியால் நீங்கள் முழு உலகையும் வெற்றி கொள்கிறீர்கள். இந்த ஞானத்தால் நீங்கள் புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். அனைத்திற்கும் முதலில் தூய்மையாகுங்கள். நீங்கள் தூய்மையாகும் வரை உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக மாறுவதற்கே இங்கு வருகின்றீர்கள். தூய்மையற்றவர்கள் நாராயணர் ஆக முடியாது. நீங்கள் தூய்மையாகுவதற்கு சரியான வழிமுறையை பயன்படுத்த வேண்டும். நிலையங்களை பராமரிக்கின்ற விசேஷ அன்பிற்கினிய சில குழந்தைகள் கூட இதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அவர்கள் இம்முயற்சியை எடுக்காததால் அந்த ஆத்மாக்களில் அந்த சக்தி இல்லை. அப்பொழுது அம்பும் இலக்கை தாக்க முடியாது. நினைவு யாத்திரை இருப்பதில்லை. அவர்கள் வெறுமனே கண்காட்சிகளில் பலருக்கு விளங்கப்படுத்துகின்றனர். நினைவை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் முதலில் தூய்மையாக வேண்டும். பின்னர் இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியும். தூய்மை அற்றவர்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாது. நினைவே பிரதான பாடம். லௌகீக கல்வியில் பல பாடங்கள் உள்ளன. பிரம்மா குமார்கள் குமாரிகள் ஆகுவதற்கு மக்கள் உங்களிடம் வருகின்றனர். பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக, அதாவது சகோதர சகோதரியாக ஆகுவது என்பது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வது போன்றதல்ல. நீங்கள் பெயரளவில் மாத்திரம் இவ்வாறு ஆகக்கூடாது. ஒரு தேவர் ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக முதலில் தூய்மையாக வேண்டும். அதன் பின்னர் கல்வியும் உள்ளது. நீங்கள் கற்று அதனால் தூய்மையாகாது விட்டால் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தூய ஆத்மாக்கள் தேவைப்படுகின்றனர். நீங்கள் தூய்மையாகும் பொழுது மாத்திரமே உங்களால் அந்த தூய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும். பாபா தூய்மையை அதிக அளவில் வலியுறுத்துகின்றார். நீங்கள் தூய்மையை பேணும் வரை உங்களால் எவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. எவ்வாறாயினும் பாபா எதனையும் பார்ப்பதில்லை. அவர் இங்கே அமர்ந்திருந்து அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் தங்கள் பக்திக்கான வெகுமதியை பெறுகின்றார்கள். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஷரீரமின்றி தந்தையால் எவ்வாறு பேச முடியும்? எவ்வாறு அவரால் மற்றோர் கூறுவதை கேட்க முடியும்?
ஓர் ஆத்மா சரீரத்தை கொண்டிருக்கும் பொழுதே அவரால் பேசவும் கேட்கவும் முடியும். தந்தை கூறுகின்றார், நான் எந்த அங்கங்களையும் கொண்டிருக்கவில்லை. எனவே எவ்வாறு நான் எவர் கூறுவதை கேட்கவோ அல்லது எதையும் அறிந்து கொள்ளவோ முடியும்? தாங்கள் விகாரத்தில் ஈடுபடுவதை பாபா அறிவார் என்றும், அவ்வாறு அவர் அறிந்திராது விட்டால் அவரை கடவுளாக தாங்கள் கருத மாட்டோம் என்றும் சிலர் நம்புகின்றனர். அத்தகைய பலர் உள்ளனர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மை ஆகுவதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவதற்காகவே நான் வந்துள்ளேன். நான் அனைத்தையும் பற்றற்ற பார்வையாளராக பார்க்கின்றேன். ஒருவர் தகுதி வாய்ந்தவரா தகுதி அற்றவரா என்பதை அக்குழந்தையின் நடத்தையிலிருந்து பார்க்க முடியும். நீங்கள் செய்யும் சேவைக்கான அத்தாட்சியை வழங்க வேண்டும். நீங்கள் செய்பவற்றுக்கான வெகுமதியை பெறுகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றினால் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாது விட்டால் அழுக்காகி விழுந்து விடுகின்றீர்கள். நீங்கள் எதையாவது கேட்க வேண்டுமாயின் அதை தெளிவாக கேளுங்கள். குருட்டு நம்பிக்கை என்ற கேள்விக்கு இடமில்லை. பாபா கேட்கின்றார், நீங்கள் நினைவு சக்தியை கொண்டிராது விட்டால் எவ்வாறு தூய்மையாகுவீர்கள்? சிலர் இப்பிறவியில் கூட அத்தகைய பாவங்களை செய்கின்றனர். கேட்கவும் வேண்டாம். அது பாவ ஆத்மாக்களின் உலகம். ஆனால் சத்திய யுகம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். இது சங்கம யுகம். சிலர் எதையும் கிரகிக்க முடியாத அளவிற்கு மந்தமான புத்தியை கொண்டுள்ளனர். அவர்களால் பாபாவை நினைவு செய்ய முடியாதுள்ளது. பின்னர் அது மிகவும் தாமதமாகிவிடும். ஏனெனில் வைகோற் போர் தீ மூட்டப்பட்டுவிடும். அவர்களால் யோகத்தில் நிலைத்திருக்க முடியாதிருக்கும். அந்நேரத்தில் விரக்தி கூக்குரல்கள் மிக அதிகமாக இருக்கும். இன்னமும் பெருமளவு துன்ப மலைகள் விழ உள்ளன. தந்தையிடமிருந்து உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை எவ்வாறு பெறுவது என்ற ஒரே அக்கறையையே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஷரீர உணர்வை துறந்து சேவையில் ஈடுபட்டிருங்கள். நன்மை அளிப்பவர் ஆகுங்கள். உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள். தானங்கள் பெற தகுதியில்லாத தூய்மையற்றவர்களுக்கு ஒருபொழுதும் தானங்கள் செய்யாதீர்கள். இல்லாது விட்டால் தானம் செய்பவர் அந்த சுமையை சேர்த்துக் கொள்கின்றார். நீங்கள் வெளியில் சென்று கடவுள் வந்துவிட்டார் என முரசு கொட்ட வேண்டும் என்றில்லை. தங்களை கடவுளென அழைக்கின்ற அத்தகைய பலர் பாரதத்தில் உள்ளனர். எவருமே உங்களை நம்ப மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது ஞானோதத்தை பெற்றுள்ளீர்கள் என்று அறிவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கற்பதுடன் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாகவும் வேண்டும். ஒரு தகுதி வாய்ந்த கீழ்ப்படிவான குழந்தையாகி உங்கள் சேவைக்கான அத்தாட்சியை வழங்குங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குங்கள். 2. உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள். தூய்மை அற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தானங்கள் கொடுக்காதீர்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு இந்த ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையில் மரணித்து வாழ்வதுடன் உங்களின் பழைய சமஸ்காரங்களின் இறுதி கிரியைகளை செய்வீர்களாக. ஒருவர் இறக்கும் பொழுது அந்த உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதன் மூலமாக அந்த பெயர் உருவம் முற்றிலும் முடிவடைந்து விடுகிறது. அதேபோல் குழந்தைகளான நீங்கள் மரணித்து வாழும் பொழுது உங்களின் சரீரங்கள் அதேயாக இருந்தாலும் உங்களின் பழைய சமஸ்காரங்கள், ஞாபகங்கள் மற்றும் சுபாவத்தை நீங்கள் எரிக்கின்றீர்கள். எரிக்கப்பட்ட ஒருவர் உங்களின் முன்னால் தோன்றினால் அவர் ஆவி என்றே அழைக்கப்படுவார். இங்கும் எரிக்கப்பட்ட சமஸ்காரங்கள் மீண்டும் எழுந்து வெளிப்பட்டால் அவை மாயையின் தீய ஆவிகளாகும். அந்த தீய ஆவிகளை விரட்டி விடுங்கள். அவற்றை பற்றி பேசாதீர்கள். ஸ்லோகம். கர்ம வேதனையை கர்ம போக் பற்றி பேசுவதற்கு பதிலாக உங்களின் கர்ம யோகா ஸ்திதியை பற்றி பேசுங்கள். அவ்யக்த இஷாரா.
எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். ஓர் அரசன் தானே ஒரு பணியை செய்வதில்லை, ஆனால் அவர் அதை செய்விக்கின்றார். அதை செய்பவர் அந்த அரசனின் பணியாள் ஆவார். ஓர் அரசனின் பணியால் அவருக்கு சரியான முறையில் சேவகம் செய்யாது விட்டால் அவரின் ராஜ்யம் ஸ்திரமற்றதாகிவிடும். அதேபோல் ஆத்மாவும் செயல்களை செய்விக்கின்றார். அந்த செயல்களை செய்பவர் விசேஷமான திரிமூர்த்தி சக்திகள், மனம், புத்தி, சமஸ்காரங்கள் ஆகும். அவற்றின் மீது முதலில் உங்களுக்கு ஆளும் சக்தி இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களின் பௌதீக அங்கங்கள் இயல்பாகவே சரியான முறையில் அதற்கு ஏற்ப இயங்கும். ஓம் சாந்தி.